வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வரலாற்றின் தந்தைகள், புவியியலின் தந்தைகள், இயற்பியலின் தந்தைகள், இது மாதிரி வேறு என்னென்ன துறையில் தந்தைகள் இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பேர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க முதல் கொஸ்டின் பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 70 பாயிண்ட்ஸ் இருக்குது. 70 தந்தை இருக்குது. என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல் கொஸ்டின், வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா எரட்டோட்டஸ். வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா எரட்டோட்டஸ். இரண்டாவது, புவியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தாலமி. புவியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தாலமி. இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நியூட்டன். இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நியூட்டன். வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராபர்ட் பாயில். சரிங்களா? ஸோ தண்ணி கொதிக்க வைக்கிறதே ஒரு வேதி வினை அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுவே போதும், ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா வேதியியலின் தந்தை ராபர்ட் பாயில். சரிங்களா? பாயில் பண்ணும்போது ஆவியாகுது அந்த தண்ணி, அதாவது வாட்டர் பாயில் பண்ணுறதே ஒரு வேதி வினை தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். கணிப்பொறியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சார்லஸ் பேபேஜ் அப்படின்றாலும் சொல்லுவாங்க. சரிங்களா? சார்லஸ் பாப்பேஜ் கணிப்பொறியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் பாப்பேஜ். நம்ம பாஷைக்கு சொல்லப்போனால் சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் இங்கிலீஷ்காரெல்லாம் இருந்தால் பேபேஜ் அப்படின்னு நல்லா சீனாக சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தியோப்ராஸ்டஸ். ஸோ தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தியோப்ராஸ்டஸ் அப்படின்றவர் தான். சரிங்களா? விலங்கியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். சரிங்களா? விலங்கு எல்லாம் அரிசி சாப்பிடும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். விலங்கு எல்லாம் அரிசி கொடுத்தா சாப்பிடும், அரிஸ்டாட்டில் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா எப்பக்ரேட்டஸ். சரிங்களா? மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் எப்போக்ரேட்டஸ். இவர் என்ன சொல்லியிருப்பார்? எப்போக்ரேட்டஸு மிளகு தான் இந்தியாவின் மருந்து என முதல் சொன்னவரும் இவர் தான். சரிங்களா? மிளகு இருக்கு இல்லையா, அந்த கருப்பு கலரில் ரவுண்டாக இருக்கும், அதான் மிளகு. அந்த மிளகு தான் இந்தியாவின் மருந்து என முதலில் கூறியவர் யார்? குறிப்பாக நம்ம தமிழ்நாடு பற்றி தான் அவர் சொல்லுவார். சரிங்களா? அப்போ இந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தானே தமிழ்நாடாக இருந்தது. அதனால் அப்படி சொல்லுவார் அவர். சரிங்களா? எப்போக்ரேட்டஸ் மருத்துவத்தின் தந்தை. நெக்ஸ்ட் பார்ப்போம். பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். பொருளாதார என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். சரிங்களா? பொருளாதாரத்தின் தந்தைன்னா ஆடம் ஸ்மித். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஆடம் ஸ்மித் அப்படின்றதுனா யார் அப்படின்னா பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட், அரசியல் தத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பிளாட்டோ. சரிங்களா? அரசியல் தத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பிளாட்டோ. இவர் என்ன சொல்லியிருப்பார் பிளாட்டோ? ஸோ இந்த பூமியில் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பிளாட்டோ தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அரசியல் தத்துவத்தின் தந்தை, ரொம்ப அரசியல் பிளான் பண்ணி வருவார். சரிங்களா? பிளாட்டோ பிளான் பண்ணி பண்ணுவார் அரசியலை. சரிங்களா? நெக்ஸ்ட், சமூகவியலின் தந்தை யார் அப்படின்னா அகஸ்டஸ் காம்தே. சரிங்களா? சமூகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அகஸ்டஸ் காம்தே. அரசியல் அறிவியலின் தந்தை யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். இங்கே பாருங்கள், அரசியல் தத்துவத்தின் தந்தை அப்படின்னா பிளாட்டோ. தத்துவம் பிளாட்டோ சூப்பராக சொல்லுவார். ஸோ இப்போ ஒரு தத்துவம் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னோம்? படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல், இது தத்துவம் தானே. ஸோ இது சொன்னது பிளாட்டோ, அது அரசியல் தத்துவத்தின் தந்தை. இதே அரசியல் அறிவியலின் தந்தை யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். மேலே நம்ம ஒரு இடத்த பார்த்தோம், என்ன பார்த்தோம்? 7வது பாருங்கள், விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அரசியல் அறிவியலின் தந்தை, விலங்கியல் எதில் வருது? சயின்ஸில் தான் வருது. அப்போது அரசியல் அறிவியல்னு வந்தால் நம்மளுக்கு உடனே சயின்ஸு. விலங்கியலினுடைய தந்தை யார்? அரிஸ்டாட்டில். அப்போ அரிஸ்டாட்டில் தான் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கிரீக்கர் கோகன் மெண்டல். சரிங்களா?
மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அதாவது கிரிக்கர் கோகன் மெண்டல். நவீன மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டிஹெச் மார்கன் எப்படி என்றாலும் சொல்லுவாங்க. சரிங்களா, நவீன மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டிஹெச் மார்கன். வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கார்லஸ் லின்னேயஸ். சரிங்களா, வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கார்ல் லின்னேயஸ். ஹோமோபதியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சாமுவேல் ஹானிமேன். சரிங்களா, சாமுவேல் ஹான்மேன் அப்படின்றவர் தான் வந்து ஹோமோபதியின் தந்தை. சரிங்களா, ஸோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்க. சமூகவியலின் தந்தைன்னா அகஸ்டஸ் காம்தே. அரசியல் அறிவியலின் தந்தைன்னா அரிஸ்டாட்டில். மரபியலின் தந்தைனா ஸோ மெண்டல். நவீன மரபியலின் தந்தைனா மோர்கன். வகைப்பாட்டியலின் தந்தைனா கருலஸ் லினேயஸ் இல்லை கார்ல் லினேயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோபதியின் தந்தைனா சாமுவேல் ஹான்மேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 17வது ஆயுர்வேதத்தின் தந்தை யார் அப்படின்னா தன்வந்திரி. இப்போது யாராவது தன்வந்திரி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே தெரியும், நிறைய செடி கொடியெல்லாம் நிறைய மூலிகைலாம் வச்சுருப்பாங்க. கோயில் உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த மூலிகைகள் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மெல் வரும். சரிங்களா, இப்போது தன்வந்திரி கோயில் உள்ள என்ட்ரு ஆகும்போதே நம்மளுக்கு அந்த மூலிகை ஸ்மெல் வரும். அவர் வந்து யாருக்கு பெருமாளுக்கு வந்து சிகிச்சை பார்த்ததா சொல்லியிருக்கிறார். அது கூட ஒரு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, பெருமாளுக்கு சிகிச்சை பார்த்தவர் யார் அப்படின்னா தன்வந்திரி அப்படின்னு. சரிங்களா, ஆயுர்வேதத்தின் தந்தை. சட்டத்துறையின் தந்தை யார் அப்படின்னா ஜெராமி பென்தம். சரிங்களா, சட்டத்துறையின் தந்தை வந்து ஜெராமி பென்தம். நம்ம இந்திய அரசியலமைப்பின் தந்தை தான் வந்து அம்பேத்கர். சரிங்களா, ஆனால் சட்டத்துறைன்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் சட்டத்தை எழுதியிருக்கிறாரு. சரிங்களா, அம்பேத்கர் வந்து சட்டத்தை எழுதியிருக்கிறாரு. அதனால் உடனே வந்து அம்பேத்கர் அப்படின்னு போட்டுறாதீங்க, தப்பாயிடும். சரிங்களா, சட்டத்துறையின் தந்தை வந்து ஜெராமி பென்தம். ஜியோமிதியின் தந்தை யார் அப்படின்னா யூக்ளிட். சரிங்களா, ஜியோமிதியின் தந்தை யூக்ளிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய் தடுப்பியலின் தந்தை வந்து எட்வர்ட் ஜென்னர். நோய் தடுப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். சரிங்களா, ஸோ ஜன்னல் வந்து நோய் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு இவர் தடுத்துட்டார். சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் தடுப்பியலின் தந்தை வந்து எட்வர்ட் ஜன்னல். சரிங்களா, ஜன்னல் வழியாக நோய் வரக்கூடாதுன்னு தடுத்தார். சரிங்களா, எட்வர்ட் ஜன்னர். நெக்ஸ்ட்டு தொல் உயிரியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சார்லஸ் குவியர். சரிங்களா, தொல் உயிரியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் குவியர். ஸோ தொல்பொருள் வந்து நிறைய குவிஞ்சு கந்தது. சரிங்களா, நிறைய தொல்பொருள் குவிஞ்சு கந்தது. அது வந்து இவர் என்ன பண்ணுவார், சார்லஸ் குவியர் வந்து தொல் உயிரியலின் தந்தை. சரிங்களா, தொல் உயிரியல்கள் வந்து தொல் உயிரியல்னால் என்னது, அதாவது மனிதனுடைய சடலம். சரிங்களா, இந்த எலும்பு கூடெல்லாம் இருக்குது இல்லையா. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைனோசரை நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். ஸோ அதுமாரி அந்த எலும்பு கூடெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதான் தொல் உயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வர்றது. அதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பதப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடுகள், அதோடு மட்டும் இல்லாமல் தாவரங்களில் ஒரு சிலதெல்லாம் எடுப்பாங்க. சரிங்களா, தாவரம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து தொல் உயிரியலில் வந்துடும். உயிரியல்னால் எது தாவரம் அஸ் வெல் அஸ் விலங்கியல் தானே. ஸோ அதுதான் தொல் உயிரியலின் தந்தை அப்படின்னா சார்லஸ் குவியர். ஸோ தொல் உயிரிகள் வந்து நிறைய குவிஞ்சு கந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 22வது பாருங்கள். சுற்றுச்சூழலின் தந்தை யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹாக்கல். சரிங்களா, சுற்றுச்சூழலின் தந்தை யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஆக்கல் அப்படின்றவர். சரிங்களா, ஆக்கல். சரிங்களா, ஸோ சுற்றுச்சூழலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ அப்படின்லாம் இப்படி ஞாபகம் வச்சுங்க. சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்தால் தான் அந்த இடத்துல ஆக்க முடியும். சரிங்களா, ஏதாவது ஒன்று உருவாக்க முடியும், ஆக்க முடியும். சுற்றுச்சூழலின் தந்தை வந்து எர்னஸ்ட் ஆக்கல். நெக்ஸ்ட்டு நுண் உயிரியலின் தந்தை யார் அப்படின்னா ஆண்டன் வான் லுவான் ஹூக். சரிங்களா, நுண் உயிரியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஹார்டன் வான் லுவான் ஹூக். சரிங்களா, இதுவே தொல் உயிரியலின் தந்தை அப்படின்னா மேலே வந்த சார்லஸ் குவியர். சரிங்களா, நுண் உயிரியலின் தந்தை அப்படின்னா ஆண்டான் வான் லுவான் ஹூக். சரிங்களா, ஆண்டவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நுண் உயிரியலின் வந்து தந்தை ஆண்டவன். ஸோ ஆண்டவன் வந்து நிறைய உயிரிகளை படைத்தாங்க. சரிங்களா, நிறைய நுண்ணுயிரிகளை படைத்தாங்க. சரிங்களா, ஆண்டான் அப்படின்றது வந்து ஆண்டவன் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 24வது
அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது மறக்க மாட்டோம், ரூதர்ஃபோர்ட். சரிங்களா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். சரிங்களா. ஸோ இதுவே இயற்பியலின் தந்தை அழைச்சது யார்? நியூட்டன். சரிங்களா. நெக்ஸ்ட் போவோம். நவீன வேதியியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா லாவாசியர். பாருங்கள், நவீன வேதியியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் லாவாசியர். இதுவே வேதியியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? பாயில். சரிங்களா. இதுவே நவீன இயற்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஐன்ஸ்டீன். சரிங்களா. இங்கே பாருங்கள், நவீன இயற்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஐன்ஸ்டீன். இதுவே வெறும் இயற்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் நியூட்டன். சரிங்களா. அது இருக்குது பாருங்கள், மூன்றாவது கொஸ்டின். வேதியியலின் தந்தைனா ராபர்ட் பாயில். அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா நவீன இயற்பியலின் தந்தைன்னா ஐன்ஸ்டீனு, நவீன வேதியியலின் தந்தை அப்படின்னா லாவாசியர். செல்போனின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மார்ட்டின் கூப்பர். சரிங்களா. செல்போனின் தந்தை என அழைக்கப்படுபவர் மார்ட்டின் கூப்பர். அதாவது இந்த செல்போனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து காப்பரில் செய்திருப்பாங்க. சரிங்களா. அந்த உள்ள அந்த கனெக்ஷன் தராங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய காப்பரில் செய்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு மேபி இருக்கும், கண்டிப்பாக காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து இப்படி ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுப்போம். சரிங்களா. செல்ஃபோனில் வந்து நிறைய காப்பர் இருக்குது. ஸோ காப்பர் வந்து ஐ திங்க் இத்தாலியா கிரேக்காவும் தெரில, ஸோ கூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுதான் மார்ட்டின் கூப்பர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, ரயில்வேயின் தந்தை யார் அப்படின்னா ஜார்ஜ் ஸ்டீவன்சன். சரிங்களா. ரயில்வேயின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஸ்டார் ஸ்டீவன்சன். சரிங்களா. ஸோ ரயிலில் போனால் டீ எல்லாம் விற்பாங்க. சரிங்களா. வேறு வழி கிடையாது, ரயிலில் போனால் டீ எல்லாம் விற்பாங்க அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. ஸ்டார் ஸ்டீவன்சன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தொலைபேசியின் தந்தை என அழைக்கப்படுபவர் கிரகாம் பெல். ஸோ ஃபோன் வந்ததுமே என்ன பண்ணுது? பெல் அடிக்குது இல்லையா, ஒரு சத்தம் கொடுக்குது. சரிங்களா. அதுதான் கிரகாம் பெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நகைச்சுவையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அரிஸ்டோபேனஸ். சரிங்களா. நகைச்சுவையின் தந்தை என அழைக்கப்படுபவர் அரிஸ்டோபேனஸ். சரிங்களா. அதாவது இல்லைன்னா எப்படி ஞாபகம் வச்சுங்க, நகைச்சுவை வந்து எங்கே பேசுவாங்க? ஸோ அரிஸ்டோபேனஸ். சரிங்களா. ஸோ எங்கேயாவது இந்த அறிவுரை சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த அறிவுரை சொல்லும்போது சிரிச்சிட்டே சொன்னாங்க. சரிங்களா. நகைச்சுவையாக சொன்னாங்க, அறிவுரையை வந்து நகைச்சுவையாக சொன்னாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுப்போம். சரிங்களா. நகைச்சுவை வந்து ஸோ அறிவுரையை வந்து நகைச்சுவையாக சொன்னாங்க, அதுக்கு தான் அந்த அரிஸ்டோபேனஸ் அப்படின்றது. துப்பறியும் நாவல்களின் தந்தை யார் அப்படின்னா எட்கர் ஆலன் போ. சரிங்களா. துப்பறியும் நாவல்களின் தந்தை எட்கர் ஆலன் போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய சினிமாவிலின் தந்தை வந்து தாத்தா சாஹேப் பால்கே. சரிங்களா. இந்திய சினிமாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் தாத்தா சாஹேப் பால்கே. நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ். நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ். இப்போ பொருளாதாரத்தின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஸோ ஆடம் ஸ்மித்துக்கு பாருங்கள், முன்ன என்ன சொன்னாங்க? பொருளாதாரத்தின் தந்தை, முதலாளித்துவத்தின் தந்தை. ஸோ ரெண்டுமே வந்து ஆடம் ஸ்மித்து தான். சமத்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் காரல் மார்க்ஸ். சமத்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் காரல் மார்க்ஸ். உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் நெகமையா கிரோ. உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நெகமையா கிரோ. ஸோ நெகத்தில் வச்சு கேட்கணும்னா உள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா. நெக்ஸ்ட், நவீன உடற்செயலியலின் தந்தை யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி. நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி. சரிங்களா. ஸோ உடல் இருக்கிற செல்லு வந்து ஆற வைக்கிறாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட், பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சு, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன். சரிங்களா. எம்எஸ் விஸ்வநாதன்றது கண்டிப்பாக ஆன்சர், அதாவது சாய்ஸில் வைப்பாங்க, மறந்தும் கூட அதை போட்டு வந்துடாதீங்க. அவர் வந்து இசையமைப்பாளர். சரிங்களா. பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர், அதாவது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் எம்எஸ் சுவாமிநாதன்.
வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் வர்கீஸ் குரியன். இந்திய அணுக்கருவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஹோமி பாபா. சரிங்களா, இந்திய அணுக்கருவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹோமி பாபா. இதுவே அணுக்கரு இயற்பியலின் தந்தை யார் அப்படின்னா ரூதர்போர்ட். சரிங்களா, எர்னஸ்ட் ரூதர்போர்ட். இது இந்திய அணுக்கருவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹோமி பாபா. இந்திய விண்வெளியின் தந்தை என அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான். இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை யார் அப்படின்னா டாடா. சரிங்களா, இந்திய அதாவது சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் டாடா. சரிங்களா, டாடா வந்து இன்னொரு இடத்துல கூட வருவார். சரிங்களா, விமானத்தில் போகும்போது டாடா காட்டு போனார். சரிங்களா, விமானத்தில் போகும்போது டாடா காட்டு போனார். நெக்ஸ்ட் 43வது, இந்திய ஏவுகணையின் தந்தை மேதகு ஏபிஜே அப்துல் கலாம். சரிங்களா, முன்னாள் குடியரசுத் தலைவர், அதாவது 11வது குடியரசுத் தலைவர். 2002லிருந்து 2007 வரைக்கும் இருந்தார். சரிங்களா, ஸோ இந்திய ஏவுகணையின் தந்தை வந்து ஏபிஜே அப்துல் கலாம். நெக்ஸ்ட், இந்திய பட்ஜெட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் வில்சன். இந்திய பட்ஜெட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜேம்ஸ் வில்சன். இந்திய திட்டவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா. முக்கியமான கொஸ்டின், 45வது கொஸ்டின். இந்திய திட்டவியலின் தந்தை 5 ஆண்டு திட்டத்தை நம்ம ஆள் நேரு தானே அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துமே நேருன்னு போட்டுறாதீங்க. விஸ்வேஸ்வரய்யா தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துவார். 10 ஆண்டு வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து 5 ஆண்டு திட்டமாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்திய திட்டவியலின் தந்தை வந்து விஸ்வேஸ்வரய்யா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மகளனோபிஸ். இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மகளனோபிஸ். இந்திய தொழில்துறையின் தந்தை யார் அப்படின்னா டாடா. வந்துச்சு பாருங்க, முன்ன வந்து விமானம் வந்தது, இப்போ வந்து தொழில்துறையின் தந்தை யார் அப்படின்னா டாடா. எல்லாருக்கும் ஒன்று தெரியும் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் அச்சடிக்கக்கூடிய பணத்தில் 98% வந்து இவங்க கிட்ட மட்டுமே இருக்கிறது. ரிமைனிங் 2% தான் இந்தியா ஃபுல்லாகவும் இருக்கிறது. சரிங்களா, பணம். அப்போ 98%னா அவங்ககிட்ட மட்டுமே இருக்குது. அந்த ரிமைனிங் இருக்குது பாருங்கள், அந்த 2%. அந்த 2% தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸோ பணக்காரர்களை அந்த 2%, பிரித்து தான் வச்சுருக்கிறாங்களாம். சரிங்களா, ஓகே. 48வது, இந்திய பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ராஜி. சரிங்களா, இந்திய பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ராஜி. இந்திய பத்திரிகையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹூக்கி. சரிங்களா, இந்திய பத்திரிகையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹூக்கி. 50வது, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இந்திய கூட்டுறவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஃப்ரீட்ரிக் நிக்கல்சன். சரிங்களா, நிக்கல்சன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இந்திய கூட்டுறவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஸோ ஃப்ரெடரிக் நிக்கல்சன். இதெல்லாம் குரூப் 1க்கு யூஸ் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்திய கூட்டுறவியலின் தந்தை வந்து நிக்கல்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 52வது, இந்திய ஓவியத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நந்தலால் போஸ். இந்திய ஓவியத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நந்தலால் போஸ். இந்திய கல்வெட்டியலின் தந்தை யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சப். இந்திய கல்வெட்டியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சப். சரிங்களா, நெக்ஸ்ட் இந்தியவியலின் தந்தை யார் அப்படின்னா வில்லியம் ஜான்ஸ். சரிங்களா, இந்தியவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜான்ஸ். இந்திய பறவையியலின் தந்தை யார் அப்படின்னா சலீம் அலி. சரிங்களா, பறவையியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சலீம் அலி. இந்திய உள்ளாட்சி அமைப்பியலின் தந்தை யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. இந்திய உள்ளாட்சி அமைப்பியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. இந்திய ரயில்வேயின் தந்தை யார் அப்படின்னா
டல்ஹௌசி பிரபு. இந்திய ரயில்வேயின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. இந்திய சர்க்கஸின் தந்தை என அதாவது சர்க்கஸினுடைய தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கிலேரி குஞ்சின் கண்ணன். யாரும் சிரிக்காதீங்க சரிங்களா. இந்திய சர்க்கஸின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கிலேரி குஞ்சின் கண்ணன் சரிங்களா. நெக்ஸ்ட் ஸோ கண்ணன் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, சர்க்கஸ் காட்டினார் அப்படின்னு. 59வது இந்திய வனமோகசவத்தின் தந்தை யார் அப்படின்னா KM முன்ஷி சரிங்களா. இந்திய வனமகோத்சவத்தின் தந்தை யார் அப்படின்னா KM முன்ஷி சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அச்சுக்கூடத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஸோ கூட்டன்பர்க் சரிங்களா. அச்சுக்கூடத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கூட்டன்பர்க். ஜனநாயகத்தின் தந்தை யார் அப்படின்னா பிரிக்லிஸ். ஜனநாயகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிரிக்லிஸ். ஸோ ஃப்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகத்தின் தந்தை யார் அப்படின்னா ஃப்ரிக்ஸஸ். சுற்றுலாவின் தந்தை வந்து தாம்ஸ் குக். சுற்றுலாவின் தந்தை தாமஸ் குக் சரிங்களா. தப்பா ஃபர்ஸ்ட் தாமஸ் குக். ஆசிய விளையாட்டின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா குருதத் ஸ்வாதி சரிங்களா. ஆசிய விளையாட்டின் தந்தை என அழைக்கப்பட்டவர் குருதத் ஸ்வாதி. இன்டர்நெட்டின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வின்டென் ஷார்ப் சரிங்களா. இன்டர்நெட்டின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வின்டென் ஷார்ப். மின் அஞ்சலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ரேடோ மில்சன் சரிங்களா. மின் அஞ்சலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரேடோ மில்சன். அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுஷ்ருதர் சரிங்களா. அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுஷ்ருதர். தத்துவ சிந்தியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சாக்ரட்டிஸ். தத்துவ சிந்தனையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சாக்ரட்டிஸ். கணித அறிவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் பித்தாகரஸ். கணித அறிவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் பித்தாகரஸ். அதாவது சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒன்று புரியுது. தந்தை பெரியாருக்கு வந்து சாக்ரட்டிஸ் அவார்டு கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை அது மாதிரி அதாவது யுனெஸ்கோலாம் எந்த அவார்டும் அவங்களுக்கு தரல. இங்கே எப்படி சொல்கிறது, அப்போதைய முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் யார் ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்தாங்க, யுனெஸ்கோ அவார்டு. ஸோ இனி வரும் காலங்களில் பள்ளி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த தவறான ஒரு கருத்தை வந்து அதாவது தவறான இந்த செயல் வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். அதாவது அவருக்கு வந்து அதாவது தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் புக்கிலலாம் இருக்குது இல்லையா, அந்த தகவல் வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு தேவை மார்க்கு சரிங்களா. புக்கில் இருந்தால் போட்டு வர போகிற சரிங்களா. புக்கில் இருந்தால் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருந்ததுன்னா நம்மளுக்கு தேவை மார்க்கு சரிங்களா. போட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான் சரிங்களா. அது இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது சரிங்களா. ஸோ ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா 1970 கொடுத்ததா சொல்கிறாங்க. இதுவே 11th மற்றும் 12th எத்திக்ஸ் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 1973 கொடுத்ததா சொல்கிறாங்க சாக்ரட்டிஸ். அதாவது ஆக்சுவலாக அவர் இறந்துட்டு பிறகு கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் உயிராக இருக்கும்போது தான் கொடுத்ததா நம்மளுக்கு ஃபோட்டோலாம் வந்து காட்டுது. அப்போது 1970 தான் வந்து. ஸோ அந்த வருஷம் அதுதான். பட் ஆனால் உண்மையாலே அவங்க கொடுத்தாங்களா அப்படின்றத வந்து இன்னும் கூட கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு வேளை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார்னே போட்டு வந்துடுங்க. அதுதான் பெட்ரு சரிங்களா. ஏன் அப்படின்னா புக்கில் என்ன இருக்குதோ அதுக்கு தான் மார்க்கு. ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கணித அறிவியலின் தந்தை வந்து பித்தாகரஸ். மனோத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ரைடு சரிங்களா. மனோத்துவத்தின் தந்தை வந்து சிக்மண்ட் ஃப்ரைடு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு அமைப்பின் தந்தை வந்து ராபர்ட் ஓவன். கூட்டுறவு அமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ராபர்ட் ஓவன். குளோனிங்கின் தந்தை வந்து இயான் வில்முட். குளோனிங்கின் தந்தை என அழைக்கப்பட்டவர் இயான் வில்முட். ஸோ இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு பசுமை புரட்சியின் தந்தை பார்த்தோம். அவர் வந்து நம்ம இந்திய பசுமை புரட்சியின் தந்தை.
இங்கே பாருங்கள், பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லிட்டு நார்மன் போர்லாக். சரிங்களா? ஸோ பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நார்மன் போர்லாக். இதுவே இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு வந்து எம்எஸ் சுவாமிநாதன் வரணும். சரிங்களா? விஸ்வநாதன் போட்டு வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, உருது இலக்கியத்தின் தந்தை யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. உருது இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. ஆங்கில கவிதையின் தந்தை யார் அப்படின்னா ஜியாப்ரி சாசர். சரிங்களா? ஆங்கில கவிதையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜியாப்ரி சாசர். அறிவியல் நாவலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வெர்னே. அறிவியல் நாவலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வெர்னே. தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா அவினாசி மகாலிங்கம். தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அவினாசி மகாலிங்கம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிஆர் அம்பேத்கர். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 76 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து அட்லீஸ்ட் 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு படிக்கும்போதே தெரியும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், சமத்துவத்தின் தந்தை கேட்கலாம், முதலாளித்துவத்தின் தந்தை கேட்கலாம், உள்ளமைப்பியலின் தந்தை. இதெல்லாம் வந்து புக்கில் இருந்து தான் எடுத்தேன் நான். சரிங்களா? பசுமை புரட்சியின் தந்தை கேட்கலாம், வெண்மை புரட்சியின் தந்தை கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்திய நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை வந்து ஜேஎம் கீன்ஸ், அதுவும் கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நவீன இயற்பியலின் தந்தை, நவீன வேதியியலின் தந்தை, அணுக்கரு இயற்பியலின் தந்தை. இந்த கொஸ்டினெல்லாம் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொல் உயிரியலின் தந்தை, இந்த கொஸ்டின் கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆயுர்வேதத்தின் தந்தைனா தன்வந்திரி. ஹோமோபதியின் தந்தைனா சாமுவேல். வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ். ஸோ நவீன மரபியலின் தந்தை டிஹெச் மார்கன். இதுவே மரபியலின் தந்தைன்னு வந்துன்னா மெண்டல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பொருளாதாரத்தின் தந்தை வந்து ஆடம் ஸ்மித். ஸோ இதுமாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ புவியியலின் தந்தை தாலமி, இதெல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்பியலின் தந்தை நியூட்டன், வேதியியலின் தந்தை ராபர்ட் பாயில், கணிப்பொறியின் தந்தை. ஸோ இதுக்காக வாய்ப்பு ரொம்ப கம்மி, சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றது. ஜிகேல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தாவரவியலின் தந்தை வந்து தியோப்ராட்ஸ்டஸ். விலங்கியலின் தந்தை வந்து அரிஸ்டாட்டில். சரிங்களா? ஓகே கைஸ், அவ்வளோதான் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய தந்தைகளுடைய பெயர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.